ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைல் வாழைப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதனோட சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. திங்க திகட்டாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இன்னைக்கு இந்த கொழுக்கட்டைகளை செய்ய போகிறோம். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொழுக்கட்டை செய்ய ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. நான் இந்த பெரிய சைஸ் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அரிசி மாவு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. இது கடை மாவு தாங்க. கடையில விற்கலையா பச்சரிசி மாவு, அதுதான் நான் இன்னைக்கு வாங்கி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வாழைப்பழம், அதே சேர்த்துப்போம். கூடயே 1/4 சிட்டிகை உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பழ கலவையை இந்த அரிசி மாவு எல்லாத்துக்கூடயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல நல்லா சூடான தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பனானா வேற அரைச்சி சேர்த்துருக்கோம். சுடு தண்ணியை ஊற்றி ஸ்பூனாலே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையால பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பூன் எடுத்துட்டேங்க. கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கு, அதனால நான் கையாலேயே பிசைஞ்சுக்கிறேன். மாவோட கலர் பாத்தீங்களா, நம்ம பனானாவை அரைச்சி சேர்த்ததால இந்த மாதிரி கலர்ல இருக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு இதை மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அப்பதான் நம்ம கொழுக்கட்டெல்லாம் நல்லா சாஃப்டா வரும். இந்த மாவு ஊறுற வரைக்கும் நம்ம உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 கப் தேங்காய் துருவல். நான் இன்னைக்கு தேங்காய் துருவலை மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுல 3 ஏலக்காவையும் கூட சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை ஃப்ரை பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 250 கிராம் வெள்ளை பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளமும் தேங்காய் துருவலையும் ரெண்டும் ஒண்ணா சேர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எல்லையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எள்ளு இந்த மாதிரி முழுசா சேர்க்க பிடிக்கல அப்படின்னா மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்றும் பாதியமா அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எள்ளு வேண்டாம் அப்படின்னா வேர்க்கடலையை கூட தோலை நீக்கிட்டு கொரகொரப்பா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூர்ணம் ரெடியாக 2 to 3 நிமிஷம் போதுங்க. இப்ப பாருங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டு வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. அடுத்து ஒரு வாழையில எடுத்துட்டு இதுல கொஞ்சமா இந்த மாதிரி நெய் தடவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கொழுக்கட்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி சின்ன பால் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இது இலையில வச்சுட்டு இந்த மாதிரி கையால பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும் மாவு. இப்ப பாருங்க நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு தட்டியாச்சு. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க. பூர்ணத்தை வச்சுட்டு இலையை இப்ப பின்னாடில இருந்து இந்த மாதிரி மடிச்சு விடுங்க. வீடியோல காட்டுற மாதிரி பூர்ணத்தை உள்ள தள்ளி விட்டு மடிங்க. அப்பதான் ஷேப் ஒழுங்கா வரும். பாருங்க இப்ப இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் கையை வச்சு சைட்ல இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கையாலேயே சூப்பரா கொழுக்கட்டையை ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இப்ப இந்த கொழுக்கட்டையை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப கையால நம்ம ஒரு கொழுக்கட்டை செஞ்சுட்டோம் இல்லையா, மீதி கொழுக்கட்டையை நம்ம மோல்ல செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மோல்ல செய்யறதுக்கு இதுல கொஞ்சமா நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தடவிட்டதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையால பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலேயே கொஞ்சமா மாவு எடுத்து வச்சு இதே மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வைக்கிறேங்க. இந்த மாதிரி பூர்ணத்தை வச்சதுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டா ஒரே ஒரு பிரஸ் பண்ணுங்க போதும். இப்படி சைட்ல வர மாவை எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம மோல்டை ஓபன் பண்ண நம்ம கொழுக்கட்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. செம்மையா இருக்குல்ல பார்க்க. இதையும் அதே பிளேட்ல நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இட்லி குண்டான்ல தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு வாழை இலையும் வச்சுக்கோங்க. இந்த இலையில நான் லைட்டா நெய் தடவி இருக்கேங்க. நீங்களும் விருப்பப்பட்ட நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி இலை வச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாம் ஒன்னொன்னா இது உள்ள வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மோதகம் ஷேப், பால் ஷேப் எல்லாமே ஒன்னொன்னு பண்ணிருக்கேங்க. அதெல்லாம் என் பசங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சாச்சுங்க. இதுக்கு மேல ஒரு வாழை இலையை வச்சு மூடிடுங்க. அடுத்து ஒரு மூடியை போட்டு இதை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி ஓபன் பண்ண நம்மளோட சூப்பரான வாழைப்பழ கொழுக்கட்டை செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கொழுக்கட்டைகளை பரிமாறிக்கலாம். வாழைப்பழ கொழுக்கட்டை அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இதனோட சுவை சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். அந்த பனானா ஸ்மெல்லோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். குட்டீஸ்க்குலாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே பிடிக்கும் அந்த கொழுக்கட்டை. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமா செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்து பாருங்க. அப்புறம் மறுபடியும் அதை எப்ப செய்வீங்கன்னு அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே எங்க வீட்டு குட்டீஸ் கொழுக்கட்டையை வச்சு இந்த விநாயகர் செஞ்சிருக்காங்க. இவரும் எப்படி இருக்காருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.